கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமப்படுவதாக. அருமையான பிரைஸ் டிவி நேயர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த அருமையான ஜெப நேரத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நேரத்தில் பங்கு பெற்ற உங்களை குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. ஏனென்றால் ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. அருமையான தானியேல் பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டானது. அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். எல்லாரும் பார்க்கும்படியாக பலகணிகளை திறந்து எருசலேமை வீற்றிருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபம் மற்றவர்களுக்கு, சத்துருக்களுக்கு கஷ்டமாயிருந்தது, பரிகாசமாயிருந்தது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது வெளியேறப்பட்டதாயிருந்தது. அல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு பதிலே அடுத்த நாளிலே என்ன கிடைக்கும் என்று ஒருவேளை அவனுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஜெபித்ததனால சிங்கத்தின் வாய்க்கு அவன் விலக்கப்பட்டான். சத்துருக்கள் அடுத்த நாள் வெட்கப்பட்டு போனார்கள். தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறியது. அல்லேலூயா. அதுதான் ஜெபத்தின் மேன்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வேதத்தில் மகிமையான மகத்துவங்களை நமக்கு எழுதி நம்முடைய கையில தந்திருக்கிறார். அவர் வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில தந்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் ஜீவனுள்ள வார்த்தை. இது ஒரு புத்தகம் அல்ல. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் படித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் போது, கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தானியேலின் காரியம் ஜெயமாக கர்த்தர் மாற்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயமான வாழ்க்கைகளை, காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்படி நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறான், தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். இதுல இருந்து நாம என்ன அறிகிறோம்? சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறவனாக இருந்தான், விண்ணப்பம் பண்ணுகிறவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு கடுமையான யுத்த நேரம் ஒரு நாளிலே வந்த பொழுது, சிக்லாக் என்ற இடத்துல கடுமையான யுத்த களத்துல அவன் நின்ற பொழுது அங்கலாய்த்தான், அழுதான். ஆனால் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் பதில் கொடுத்தார், நீ போ, எல்லாவற்றையும் திருப்பி மீட்டுக் கொள்வாய் சொல்லி. அவர் எல்லா யுத்தத்திலும் வேதத்தில் வாசிக்கணும். ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போகலாமா? கர்த்தர் சொன்னா போ. ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறார், முசுக்கட்டை செடிகளின் மேல் ஒரு இரைச்சல் கேட்கும், அப்பொழுது எழுந்து போ, நான் உன் சத்துருக்களை சிதறடிப்பதற்காக உனக்கு உண்மையை நான் புறப்பட்டு செல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தாவீது சொல்லுகிறான், நான் ஜெபிக்க வேண்டும். அவன் நல்ல ஆலோசனை சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உயிர் மூச்சே ஜெபம் தான். நம்முடைய மூச்சு சுவாசம் எப்படி நாம சுவாசம் எடுத்துக்கொண்டு வெளியே விட்டு உள்ள எடுக்கிறோமோ, அது நம்முடைய ஜீவனை, வாழ்நாட்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதே விதமாக இந்த ஜெபம் வேத வசனத்தின்படி, தேவ சித்தப்படி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அது ஆசீர்வதிக்கும். அந்த ஜெபமே நம்மை நடத்தும். அதுவே நம்மை ஜீவன் தேசத்துல கர்த்தருக்காக ஜீவிக்கும். அவருடைய ஜீவனோட தேசத்தை நம்மை கொண்டு சேர்க்கும் செய்யும். ஆமேன். அல்லேலூயா. இப்ப நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில ஜெப குறிப்புகளை ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஜெபத்தில் இணைந்திருக்க அருமையான பிள்ளைகள், விசுவாசத்தோடு ஒரே மனதோடு தேவனிடத்தை தன்னை தாழ்த்தி ஜெபிக்க முடியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம். ஒன்று, இன்றைக்கு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்கள் இன்றைய தினத்தில் நல்ல செய்திகளை கேள்விப்படுறோம். ஸ்தோத்திரம். நல்ல செய்திகள் கேட்கும்போது அது நம்முடைய இருதயத்துக்கு இன்பமாக இருக்கும். துக்க செய்திகளை கேட்கும்போது நம்முடைய இருதயத்துக்கு அது வேதனைகளை கொண்டு வரும் பார்க்கிறோம். நல்ல செய்தி அது புண்களை ஆற்றுகிற ஔஷதம் போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் மிகவும் சின்ன இருதயம். நல்ல செய்திகளை கேட்கும்போது சந்தோஷப்படும், துக்க செய்திகளை கேட்கும்போது துவண்டு விடும். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது,
உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. எப்பொழுது மாறும்? நாம ஜெபிக்கும் போது, நாம கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது. சோத்திரம். நம்முடைய துக்கம் சந்தோஷம் மாறும். ஒரு மரியாள் கர்த்தரத்துல போய் ஜெபம் பண்ணினாள். ஏசப்பா, என் சகோதரனுடைய நீர் இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார். கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்துல துக்கங்களை மாற்றி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்கள் இன்றைய தினத்துல ஒரு நல்ல செய்தியை கேள்விப்பட வேண்டும். ஒருவேளை இன்டர்வியூக்கு போயிருக்கலாம். யாரோ ஒருவரிடத்தில் சொல்லி ஒரு வேலைக்காக அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம். வாய்ப்பு வரும், இன்றைக்கு வரும், நாளை வரும், அடுத்த வாரம் வரும், அடுத்த மாதம் வரும் என்று ஒவ்வொரு நாட்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த பல வருஷங்களுக்கு முன்பாக நாங்கள் தபால்காரரை எதிர்பார்த்து காத்திருந்து கொண்ட நாட்கள் உண்டப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இது எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவன் ஐயா. ஸ்தோத்திரம். அடியாண்ட வாழ்க்கையில கூட ஒரு நாளிலே இப்படி எதிர்பார்த்திருந்து அநேக நாட்கள் எதிர்பார்த்து கொண்ட நேரத்தில் ஒரு நாள் அரசாங்கத்திலிருந்து ஒரு கட்டளை வந்ததே ஆண்டவரே. அது எங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொண்டு வந்தது, சந்தோஷத்தை கொண்டு வந்தது. என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் சந்தோஷம் நடத்தும்படியாக ஆண்டவரே ஒரு பண ஆதாரங்களுக்கான ஒரு அனுகூலமாக இருந்தது. நாங்கள் அடியேனோட கண்ணுமை துதிக்கிறப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒரு நல்ல செய்தி இந்த தினத்தில் வரட்டும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரே. அது யாரிடத்தில் வரும், எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. என் அருமை தேவன், இந்த நாளிலே சிலருக்காவது கர்த்தரை வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் அருமை தேவன் ஜெபத்தை கேட்டார். என் அருமை தேவன் இந்த அங்கலாய்ப்பை மாற்றி போட்டார் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு நல்ல செய்தியை கேட்டு சந்தோஷப்படும்படியாக கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. கர்த்தர் பெரிய தேவன். உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வேதனையோடு வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல செய்தியை கொடுப்பீராக. இயேசு நாமத்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு, வீணான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து பிறக்காமல் இருக்க கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல அருமையான ஜெப குறிப்பு, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஜெப குறிப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீணான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து பிறக்காமல் இருக்க, வெளியே வரக்கூடாது. ஸ்தோத்திரம். முதல் இருதயத்தின் நினைவினால்தான் வாய் பேசும். அப்ப இருதயத்தில் நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும். நல்ல எண்ணங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். பொல்லாத இருதயம், கல்லான இருதயம், பயங்கரமான எண்ணங்களை உருவாக்குறது பல வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. நல்ல இருதயம், சதையான இருதயம், தேவன் விரும்புகிற எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய இருதயம். அப்படிப்பட்ட நல்ல இருதயமாக நம்முடைய இருதயம் மாறும். அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நல்ல வார்த்தையாக வரும். ஒரு பாத்திரத்தில் நல்ல இனிப்பான ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை ஒரு சிறிய பொருளை வைத்து வெளியே எடுக்கும் போது அது இனிப்பு தான் வரும். ஒரு பாத்திரத்தில் விஷப்பொருள் இருந்தால் அதிலிருந்து எடுக்கும் போது அது விஷம்தான் வெளியே வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் நல்ல செம்மையான இருதயமாக கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். நாம் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து வீணான வார்த்தைகள், வேதத்தில் வாசிக்கிறோம், வீணான வார்த்தைகள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட வீணான வார்த்தைகள், மற்றவர்கள் அருவருக்கிற வார்த்தைகள், மற்றவர்கள் அரோசிக்கிற வார்த்தைகள், தேவன் விரும்பாத வார்த்தைகள்,
மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகள், எங்களோடு நடக்கிறவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், எங்களோடு வாழுகிறவர்களை ஆண்டவர் இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படாதபடி அருமை தேவனங்களை காத்துக்கொண்டு இந்த உள்ளபூர்வமா ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே, இந்த ஜபத்தில் பங்கு பெற்றிருக்கிற அடியேனும் இந்த ஜபத்தில் பங்கு பெற்றிருக்கிற சிலரையாயிரம் இடத்துல ஒப்பு கொடுக்கும் கர்த்தாவே. எல்லாரும் ஆண்டவரே தேவனே இந்த உண்மையா ஜெபிக்க கிருபைப்பா. நாங்கள் அப்படியே நடக்க வாஞ்சைப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. தேவனே எங்கள் வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் வராதபடி அருமை தேவனைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. வீணான வார்த்தைகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. தேவனே சோத்திரம். யோபோடு பேசுற அவனுடைய நண்பர்கள் எவ்வளவு வீணான வார்த்தை அவன் சொல்லுகிறான். நீங்கள் அலப்புண்டாக்குற உங்களோட வார்த்தையினால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறாப்பா. அவனுடைய நண்பர்கள் அன்னைக்கு அவனை மிகவும் வேதனைப்படுத்தினார் வார்த்தையினால். அவர்களுக்கு ஏன் யோபுக்கு எப்படி வந்து என்று தெரியவில்லை. அதனால் அவர்கள் மிகவும் வேதனையான வார்த்தைகளை சொல்லி அவனை வேதனைப்படுத்தினார். அவன் எல்லாம் பொறுமையோடு சகித்தார். ஆனால் பொன்னாக விளங்கினார் ஆண்டவர். நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அந்த வீணான வார்த்தைகள் புறப்படாதபடி வாய்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் உண்மையாக ஜெபிக்கிறப்பா கர்த்தாவே, வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மாத்திரம் புறப்பட உம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துறோம். இயேசு நாமத்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் புறவாதபடி நம்முடைய வாயை அடக்கும். அது அந்த இருதயம் கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை புறப்படக்கூடிய இருதயமாக கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு இதே ரிலேட்டட் ஜெபம்தான். செல்லக்கூடாத இடங்களில் செல்லாமல் தேவன் நம்மை பாதுகாக்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாயிலும் நல்ல வார்த்தைகள் வரணும், வீணான வார்த்தைகள் வரக்கூடாது. அதே விதமாக தேவன் அங்கீகரிக்காத, தேவன் விரும்பாத இடங்களுக்கு நாம செல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஒரு நாளிலே ஒரு தேவ மனுஷன், ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு தேவ மனுஷனை ஒருவர் ஜெபத்துக்கு அழைத்தார். அப்பொழுது இவர் தேவனுடைய எல்லாவற்றையும் அவர் ஜெபித்து தான் செய்வது வழக்கம். அப்படியே கர்த்தரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினார். அவருக்கு போகிறதற்கு அனுமதி கர்த்தர் கொடுக்கவில்லை. கர்த்தர் சோதனம். அப்பொழுது நாம நினைப்போம் ஜெபத்திற்கு தான் சொல்லி, அது தேவனோடு நடக்க பழகினவர்களுக்கு தான் அந்த அனுபவத்தில் உள்ள காரியங்கள் தெரியும். சோத்திரம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணினார். அவர் அதை அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, அந்த சகோதரன் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அவர் நான் போகாவிட்டால் அவர் மிகவும் வேதனைப்படுவார். கர்த்தர் இறங்கி நான் அவரோடு இப்போ செல்ல போகிறேன். அவருடைய ஜெபம், அந்த தேவ மனுஷன் பண்ணின ஜெபத்தை நான் சொல்கிறேன். நான் அவரோடு செல்ல போகிறேன். தேவரீர் உமக்கு சித்தம் இல்லை என்று நான் அறிகிறேன். ஆனாலும் எனக்கு இப்பொழுது ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது. தேவனே என்னை மன்னியும். நான் இப்போ அவரோடு செல்ல போகிறேன். கர்த்தர் இறங்கி நிச்சயமாக உங்களுடைய சித்தம் இல்லை என்று நான் அறிகிறேன். நான் போகிற வாகனம் வழியில அதிகம் சேதம் இல்லாதபடி ஒரு சிறிய தடங்களை கர்த்தர் தந்து விடும்படியா ஜெபிக்கிறோம். அதனால் நான் அந்த சகோதரத்தில் காரியங்களை சொல்லும்போது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய உலக பிரகாரமான நட்பு தொடரும்படியாகவும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபித்து விட்டு அவர் அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு, இது பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியம், சென்றார். எனக்கு ஒரு சைக்கிள் என்று தான் எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. அது சைக்கிள் சென்றார். வழியில் போகும்போது ஒரு சிறிய தடங்கள் உண்டாகி அந்த வாகனம் கீழே விழுந்து அந்த சைக்கிள் அதன் பிறகு அதை இயக்க முடியாத அளவில் அந்த வாகனம் ஆகிவிட்டது. அவளுக்கு செல்ல முடியவில்லை. அப்பொழுது அவர் சொன்ன, சகோதரனே, இன்னைக்கு இது முடியவில்லை, இது ஏதோ தேவ சித்தம் இல்லையோ தெரியல, அதனால் மன்னித்துக்கொள்ள இன்னைக்கு வர முடியவில்லை, பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி ஒரு தேவ மனுஷன் ஜெபித்து தேவனுடைய
அங்கீகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஒருவேளை தேவ சித்தத்துக்கு மீறி போனா என்ன நடக்கும் என்பதை வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. அது பெரிய தண்டனையாக முடியும், சிக்ஷையாக இருக்கலாம். அது தேவனுடைய அனாதி தீர்மானம். நாம செய்ய வேண்டியது, தேவன் விரும்பாத இடங்களுக்கு நாம செல்லாதபடி தேவனமே பாதுகாக்கணும். ஏன்னா நாம ரொம்ப தேவ சித்தம்லாம் அறியறதுக்கு அந்த அளவுக்கு அறிவு புத்தியும் நமக்கு கர்த்தர் தந்தாதான் முடியும். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் நீர் விரும்பாத இடங்களுக்கு செல்லாமல் கர்த்தர் எங்களை பாதுகாக்கலாம். ஆண்டவரே, அந்த நாங்கள் ஒருவேளை விரும்பலாம், நீர் அதை வெறுக்கலாம். அது எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஒரு தடைகளை கர்த்தர் தந்து விடுகிறாங்க. தடைகள் மூலமாக தேவனது விரும்பவில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள நல்ல உணர்வுள்ள இருதயத்தையும் தருவீராக. பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாத இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. பாவம் நிறைந்த இடங்களுக்கு போகக்கூடாது. தேவன் அங்கீகாரம் பண்ணாத இடங்களுக்கு போகக்கூடாது. தேவனுக்கு எதிராக இருக்கிற பொல்லாத குற்றத்தை நாங்க போகக்கூடாது. ஆகாமிய கூடாரங்கள் நாங்க போகக்கூடாது. ஆகாமிய கூடாரங்களில் இருக்கிற விருந்துகளுக்கு கூட போகக்கூடாது என்பதுதான் வேதத்தில் நான் கண்டுகொள்கிறோம். என் அருமை தேவனே, அருமை தேவனே, இது ஒரு மகிமையான ஜப குறிப்பு தாப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜப குறிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ விரும்பாத இடங்களுக்கு நாங்கள் செல்லாதபடி மகிமை தேவன் தடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். நீ விரும்ப இடங்களுக்கு மாத்திரம் செல்ல முடியாது. கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த ஜெப குறிப்பை நானும் நீங்கள் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். கர்த்தரும் ஜெபத்தின்படியே கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக, அப்படிப்பட்ட இடங்கள் செல்லாமல் பாதுகாக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு, ஒவ்வொருவருடைய மனதின் காயங்களை தேவன் ஆற்ற வேண்டும். சோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இருதயத்தின் வேதனை இருதயத்துக்கு தான் தெரியும் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இருதயத்தின் சந்தோஷமும் இருதயத்துக்கு தான் தெரியும். இந்த நாட்களில் அநேகரோடு பழகிறோம், அநேக இடங்களுக்கு போகிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் ஒரு வடுவாக, ஒரு காயமாக மாறிவிடுகிறது. சிலது நம்ம லகுவாக எடுத்துக்கொள்கிறோம். இன்னும் சில மனிதர்கள் கொஞ்சம் பெரிய காரியங்களை கூட லகுவாக எடுத்துக்கொள்கிறார். சில சின்ன காரியங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வார். அது அவரவருடைய மனதின் இயல்பை பொறுத்தது என்பது அவருடைய அந்த வில் பவர், அவருடைய மன தடகாத்திரங்களை பொறுத்தது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் வாசிக்கிற அந்த ஜெப குறிப்பு, காயம் காயம் அந்த காயங்கள், சிலரும் இந்த காயங்கள் ஏற்படும் போது அதை ஈட்டியை வைத்து குத்துறவர் திரும்ப திரும்ப குத்துவார். அப்படிப்பட்ட காயங்கள் அநேக உள்ளத்தில் சிலவுல இருக்கலாம். அது வருடக்கணக்கான காயங்களாக இருக்கலாம். இந்த காயங்கள் இந்த கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தரணும். அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றி போடணும். அந்த காயங்களை கர்த்தர் மறக்க செய்யணும். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய இருதயத்துல, மனதுல ஒருவேளை சில காயங்கள் இருக்கலாம். கர்த்தர் இறங்குவீராகப்பா, கர்த்தர் இறங்குவீராக. அந்த காயங்களை ஆற்றி போடுவீராக. நாங்கள் அதே நினைத்து சில வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, சில மனிதரோட வார்த்தையினால, சில மனிதரோட செய்யினால நாங்கள் நன்மை செய்து அதுக்கு கடுமையான தீமைகளை எங்களுக்கு செய்கிற பொல்லாத மனிதர்கள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட நன்மைக்கு தீமை செய்ததுனால எங்களுடைய இருதயம் காயப்பட்டிருக்கலாம் அப்பா. ஒரு நிச்சயமாக இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக. காயங்களை கட்டுவீராக. காயம் கட்டுகிற தேவனே, காயங்களை ஆற்றுவீராக, காயங்களை ஆற்றுவீராக. ஆண்டவரே, ஒரு ஆறுதல் தருவீராக. வேதனைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, சோத்திரம். அந்நாளுக்கு பெரிய நாள்னால ஆண்டவரே அநேக காயங்கள் உருவானதப்பா. எல்லா காயத்தையும் ஒரு நாளில் அருமை தேவன் மாற்றி போட்டி
அருமையான தேவ பிள்ளைகள், இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் காயங்களை கர்த்தர் மாற்றுவீராக. காயம் கட்டுகிற தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த காயங்களை மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த காயங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காயங்கள் இன்றோடு அந்த மனக்லேசங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போவதாக. இயேசுவின் ரத்தம். நன்றி ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல சமாதானம், நல்ல சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அப்படிப்பட்ட காயத்தோடு இருந்தவளுக்கு இந்த நாளிலே கர்த்தர் இறங்கி அந்த காயத்தை மாற்றி விட்டார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை சோதரம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. கர்த்தரை சோதரம். அடுத்த ஜெப குறிப்பு. எல்லாரும் நாம் ஜெபித்துக் கொண்டு கர்த்தரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறேன். கர்த்தரை சோதரம். ஒவ்வொருடைய மனதிலும் தேவ சமாதானம் உண்டாகும். இது ரொம்ப முக்கியம். கர்த்தரை சோதரம். நாளிலே அநேகருடைய இருதயங்கள் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறது. நாம் அநேகரிடத்தில் பழகுகிறோம், அநேகரிடத்தில் பிரயாணம் பண்ணுகிறோம். சோத்திரம். அப்பொழுது நாம் அவருடைய உள்ள கிடக்கைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். சில எதை பேசினாலும் அவருக்கு ஒரு எரிச்சலான வார்த்தையே வரும். என்ன பேசினாலும் அவர்கள் நாம மெதுவாக பேசுகிறார், அவரிடத்தில் வருகிற பிரதியுத்தரம் அது கடுமையான வார்த்தைகளாகவே வருவதை பார்க்கிறோம். காரணம், அந்த இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். அந்த காரணம், அந்த இருதயம் தேவ சமாதானம் இல்லாதபடி ஒரு கொந்தளிக்கிற கடலை போல கலங்கி பொங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அவருக்கு எத்தனை வேதனை, எத்தனை வேதனை உள்ள வார்த்தைகள் அவருக்கு எதிராக வந்தது. அந்த நேரத்திலும் அவர் மிகுந்த சமாதானத்தோடு அவர் பதில் சொன்னார். அந்த நேரத்திலும் அவர் தேவனுக்குள் தன்னுடைய சமாதானத்தை காத்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய மனதிலும் தேவ சமாதானம் உண்டாக முடியாது ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அருமை பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் சந்திக்கும் போது சில காரியங்களை இருதயத்தை அப்படி குழப்பி விடுகிறதப்பா, சமாதானத்தை கெடுத்து விடுறது ஆண்டவரே. சில வார்த்தைகள் கூட அப்படியே எங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி ஆண்டவரே ஒரு குழப்பி விடுகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்க தேவ பிள்ளைகளை நான் நம்முடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நல்ல சமாதானத்தை தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுடைய இருதயத்திற்கு தந்திருக்கிற அந்த தேவ சமாதானம் எங்களை விட்டு எடுபடவே கூடாதப்பா, எடுபடவே கூடாதப்பா. ஸ்தோத்திரம். அந்த சமாதானம் எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கணும்ப்பா. எங்களோடு பழகிறவர்கள், ஆண்டவர்களோடு பேசுகிறவர்கள் அந்த சமாதானத்தை அறியணப்பா. எங்களோடு வாழுகிறவர்கள், எங்கள் குடும்பத்திலே உள்ள நபர்கள் அந்த சமாதானத்தால் நிறையப்படணும்ப்பா. அப்படி எரிச்சொல்ல வார்த்தைகள் வராதபடி, எரிச்சொல்ல பொல்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படாதபடி தேவ சமாதானத்தோடு ஜீவிக்க ஆண்டவரே இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் கிரியை முடியா ஜீவிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவ இந்த நாளிலே சமாதானமற்ற உலகத்தில் வாழ்கிறோம் ஐயா. எங்கு பார்த்தாலும் குழப்பம், எங்கு பார்த்தாலும் போராட்டம். ஆண்டவரே, அநேக பொல்லாத மனிதர்கள், பேலியானின் கூட்டங்கள் சமாதானத்தை கெடுப்பதற்கென்றே அப்படியே ஊரை சுற்றி திரிகிறார்கள் ஐயா. இவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, நாங்கள் தேவ சமாதானத்தோடு பிள்ளைகள் வாழ, தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகள் தேவ சமாதானத்தில் காணப்படும் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே அந்த சமாதானத்தை தந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் வாழ்க்கையில காணப்பட கர்த்தரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு, நியாயமான வழக்குகளுக்கு நீதிமன்றங்களில் இன்றைக்கு தீர்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நியாயமான தீர்ப்புகள் கிடைக்க வேண்டும். இதில் அநேக காரியங்கள் உண்டு, சொல்லும்போது நேரம் அதிகமாகிவிடும். நமக்கு தெரியும், நாம் ஒரு பிரச்சனை மேலே சில வேளை ஒரு நியாய ஸ்தலத்திற்காக சில காரியங்களுக்காக செல்வோம்.
சில சில பிரச்சனைகள் வேறு இடத்துல தீர்க்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட நியாயஸ்தலங்கள் செல்லும் போது நமக்கு சாதகமா வர வேண்டும் என்று நினைக்காதபடி அது தேவனுடைய நீதி வெளிப்பட வேண்டும். நாமும் நீதிக்காகத்தான் போராட வேண்டுமே தவிர அநியாயங்களுக்காக நாம எந்த சூழ்நிலையும் நீதிமன்றங்களுக்கோ அல்லது நியாயஸ்தலங்களுக்கோ நியாயாதிபதி இடத்துல செல்லாதபடி கர்த்தர் நம்மை காக்கணும். அதனால முக்கியமாக நமக்கு நல்ல தீர்ப்புகள், நீதியான தீர்ப்புகள் வர வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயமான தீர்ப்புகள் கிடைக்கும்படியா ஜெபம் பண்ணும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவன், இந்த அருமையான ஜெப குறிப்பு இடத்தில் தருகிறோம். கர்த்தாவே, ஒருவேளை நீதிமன்றங்களிலேயோ அல்லது காவல் நிலையங்களிலேயோ அல்லது பெரியவர்கள் மத்தியிலேயோ அல்லது சபைகளின் மத்தியிலோ சில பிரச்சனையோடு சில தேவ பிள்ளைகள் இருந்தால் ஆண்டவரே சோத்த எங்கள் பக்கத்துல நியாயம் நீதியும் இருந்தாலும் அது எடுபட்டு அது கேட்கப்படாதபடி ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் இறங்கி அதில் ஒரு நீதியை செய்து ஒரு நல்ல தீர்மானத்தை, ஒரு நல்ல நியாயத்தை கர்த்தர் எங்களுக்கு கிடைக்க முடியாது ஜெபிக்க. அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை இந்த ஆண்டவர் செய்வீரார். தேவ பிள்ளைகளுக்காக நீதி செய்கிற தேவன், தேவ பிள்ளைகள நீதி மனுஷரால் கேட்கப்படாவிட்டாலும் மகிமையும் தேவன், தேவ பிள்ளைகளுக்காக நீதி செய்கிற தேவன். ஆண்டவரே, வேதத்தில் எத்தனை காரியங்கள் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு நீ நீதி செய்கிற தேவன். ஆண்டவரே, அநியாயங்களுக்கு அவர்களை விலக்கி காக்கிற தேவன் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தீர்ப்புகள் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல தீர்ப்புகள் வர முடியும். அப்படி ஒப்புக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜூல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அப்படி நல்ல தீர்ப்புகள் உண்டாகும்படியாக கர்த்தர் ஒப்புக்கொடுத்து கர்த்தரை சோதரம் சோதராம் சோதராம் சோதரம். அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு, டெலிவரிக்காக பிள்ளை பேருக்காக ஆயத்தமாயிருக்கிற கர்ப்பிணி பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை, இயற்கையான விடுதலையை கர்த்தர் தரும்படியா ஜெபம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஜெப குறிப்பு தருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, ஒரு குழந்தை பேருக்காக ஆண்டவரே காத்திருக்கிறார்களோ அவளுக்கு ஒரு நல்ல குழந்தை பேற்றை கர்த்தர் கொடுக்க முடியா ஜெபிக்கிறேன் ஐயா. தேவனே ஸ்தோத்திரம். அது இயற்கைக்கு மாறானதாக அல்ல ஆண்டவரே, தேவன் வைத்திருக்கிற இந்த இயற்கைக்கு உட்பட்டதாக ஆண்டவரே அந்த டெலிவரி காணப்பட, அந்த குழந்தை பேர் காணப்பட ஜெபிக்கிறோம். அதற்காக அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் அருமையான அந்த ஆண்டவரே ஸ்திரீகளை பலப்படுத்தும், நல்ல ஆரோக்கியத்தை தரும், தீகளை மாற்றும், பயத்தை மாற்றும், தைரியப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும் ஆண்டவரே. சோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோமே, அதே போல் ஆண்டவரே இஸ்ரவேலில் உள்ள ஸ்திரீகள் எப்படி பலமான காணப்பட்டார்களோ அப்படிப்பட்ட பலத்தமுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்ல ஆரோக்கியத்துடன் ஆண்டவர் நல்ல பலத்துடன் காணப்பட ஜெபிக்கிறோம். நல்ல சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கும் ஜூல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை அப்படிப்பட்ட காத்திருக்கும் பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்க முடியாது. சோதரம் சோதராம் சோதராம் சோதராம். அல்லேலூயா. இன்னொரு ஜெப குறிப்பு, இந்த தினத்தில் ஆஸ்பத்திரிகளில் அறுவை சிகிச்சை ஆயத்தமாக இருப்பவருடைய அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக அமைய வேண்டும். சூழ்நிலை நிமித்தம் அநேக உபாதைகள்னால அநேக கஷ்டப்படுகிறார்கள். விசேஷமான நாளிலே அறுவை சிகிச்சைக்காக யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்களோ கர்த்தர் இறங்கி அது எந்த பிரச்சனை இல்லாத வெற்றிகரமாக முடிந்து அவளுக்கு நல்ல சுகம் ஆரோக்கிய முடியாது உண்டாக முடியாது ஜெபம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆஸ்பத்திரிகளில் ஆண்டவரே கடுமையான வியாதிகள் நிமித்தம் சில சூழ்நிலை நிமித்தம் அறுவை சிகிச்சைக்காக ஆயத்தமாக இருக்கிற கர்த்தர் இறங்கி அவருடைய சரீரத்தில் எந்த விதமான பெரிய பிரச்சனை உண்டாகாதபடி அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிய கிருபைத்தாரும். அதை செய்கிற அந்த அலுவலர்களுக்கு, அந்த வைத்தியர்களுக்கு நல்ல ஞானம் கிருபை கொடுப்பீராக. அதை ஞானமா தெய்வ பயத்தோடு அந்த அறுவை சிகிச்சை செய்ய கர்த்தரோட கிருபை தருவீராக. அறுவை சிகிச்சை செய்யப்படக்கூடிய நபரை உடைய கர்த்தர் தருகிறோம். நல்ல சுகம் தாரும். அறுவை சிகிச்சை முடிந்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காணப்பட்டோம். நாமத்தை மேம்படுத்த கிருபை தாரும். எல்லாவற்றிலும் யார் அதில் ஈடுபட்டாலும் தேவரே இறங்கி கிரியை செய்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தரே சுகம் பலம் தருகிறவர். கர்த்தர் இறங்குவீராக. நல்ல
சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜெப பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம். சோதராம் 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 சோதரம். அடுத்தது வியாபாரங்கள் செய்கிறவருடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். நன்றி ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த நாளிலும் அநேகர் சொந்த தொழில் செய்து வியாபாரங்கள் ஈடுபடக்கூடிய அருமையான தேவ பிள்ளை உங்களுடைய கர்த்தரை தருகிறோம். அவள் அதை உண்மையும் உத்தமமா செய்யணும் ஆண்டவரே, நன்மையா செய்யணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதுல அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அது தேவனுக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவில் அந்த வியாபாரங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த வியாபாரங்கள் தேவன் அங்கீகரிக்கப்படணும். அதுல கர்த்தர் நல்ல கிருபை கொடுப்பீராக. அந்த வியாபாரங்கள் வர்த்திக்கப்படும். நீ கைட்டுச்ச எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்ப தேவ பிள்ளைகளுக்கு சிறுவேர் ஜனங்கள் ஆசீர்வதித்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அந்த கையின் பிரயாசங்கள் அந்த வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட உடைய ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோதராம் சோதரம். அடுத்தது ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட. இது ஒரு முக்கியமான காரியம். ஜெபம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அது சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ மாத வருமானமோ தின வருமானமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய ஜபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த வீண் செலவுகளுக்கும் ஆண்டவரே கர்த்தரை ஒப்புக்கூடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அது நாங்கள் அதை ஞானமா செலவழிக்கணும்ப்பா. அந்த பிரயாசங்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. அதனுடைய வருமானங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தரை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடையும் மாறுவதாக ஆண்டவரே. அப்படிப்பட்ட வருமானங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக முடியாத கர்த்தரத்துவ பூர்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கும் ஜெப பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட வருமானங்களை நமக்கு ஆசீர்வதிப்படியாக சோதரனுவாம். சோதராம் சோதராம் சோதரம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக பிரயாணம் செய்வதற்கு அந்த ஜெபம் பண்ண போறோம். சோதரம். அருமை தகப்பனே, நாளில் யாரெல்லாம் சூழ்நிலை நிமித்தம், சில தன்னுடைய தொழில் நிமித்தம் தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, தொழில் நிமித்தம் ஆகாய மார்க்கமாக யாரெல்லாம் பிரயாணப்பட இருக்கிறார்களோ கர்த்தர் தாமே பிரயாணங்களை ஆசீர்வதிக்கணும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளும் நான் சமூகம் சென்று எந்த தடையில்லாதபடி சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே அவருடைய பிரயாணங்கள் அங்கீகரிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட போடுகிற கர்த்ததாமே அந்த பிரயாணங்கள் அப்படி ஆசீர்வதிப்பதாக, பலப்படுத்துவதாக, கிருபை உண்டாவதாக, தேவ சமாதானம் உண்டாவதாக. சுகத்தோடும் பலத்தோடும் அவள் போய் சேர இடங்களுக்கு போய் சேர கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்ததாமே அப்படி ஆசீர்வதிப்படியாக சோத்திரம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்னோட ஜெப குறிப்பு, குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் நல்ல மன்னிக்கும் சுபாவம் உண்டாகணும். ஜெபம். நன்றி ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மாமியார் மருமகள் தாத்தா பெரியவர்கள் சிறியவர்கள் இப்படி பல தரப்புகளில் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் வாழலாம். ஆண்டவரே, ஒரு சிறிய வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மன நிலைமையில் உள்ளவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த நாட்களில் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று ஒவ்வொரு தேவ பிள்ளையோட குடும்பங்களிலும் மன்னிக்கும் குணம் உண்டாகணும்ப்பா. அதை அப்படியே மனதில் வைத்து அழுத்தி கொண்டிருக்காது. ஏசு ரத்தம் அல்லேலூயான்னு சொல்லி அதை அப்படியே துடைத்து போனேன். அப்படிப்பட்ட கிருபை தருவீராக, மன்னித்து மறக்க கிருபை தருவீராக. அப்பொழுது குடும்பங்களில் தேவ அன்பும் தேவ சமாதானம் உண்டாகும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் புறப்படுக்கும் ஆசீர்வதியும் நல்ல சுகமும் பலமும் ஆண்டவரே மன்னிக்கும் குணமும் அந்த குடும்பங்களை உண்டாகணும். அதுபோல ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவி செய்யலாம் இருக்கணும். ஆண்டவரே சோத்திரம். உனக்கு வந்ததற்கு எனக்கு என்ன என்று நாங்கள் போகாதபடி ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய எங்களால் முடிந்த உதவி, எங்களால் முடிந்த உதவி நான் செய்வதற்கு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் பரம்பே அல்லப்பா. எல்லாருக்கும் உதவி செய்தான். வேதனையோடு வந்தவர்கள், பசியோடு வந்தவர்கள், வெறுமையா வந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அது போல ஆண்டவரே நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் எங்களால் முடிந்த உதவி மற்றவர்கள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஜெபங்களுக்கு கேட்டார் என்று விசுவாச கர்த்தரை சோத்திரம். சோத்திரம்.
நல்ல பதில்களை தருவார். சோதரம் 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 அல்லேலூயா. அருமை பிதாவே, அருமையான இந்த பிரைஸ் டிவி நேரலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, ஜெபித்த தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஜெபத்திற்கு நல்ல பதில்களை அவர்கள் கேட்டு கண்டு அனுபவித்து கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபைத்தார். எல்லாம் தடை மாறுவதாக கர்த்தாவே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் உண்மையுள்ளவர்களாக ஜெபிக்கிறவர்களாக ஜெபத்திற்கு பதிலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தைகளாக காணப்படும். உடைய வரிக்கு ஆயத்தப்படும் கிருபைத்தார். தடை மாறுவதாக. துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜெபத்திற்கு நல்ல பதிலை பெற்று ஆசீர்வாதமாக சந்ததிகளாக ஜீவிக்க கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா.